ரொம்ப சுருக்கமா சொல்லிடுறோம். நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை பொறுத்தவரையிலே தொடங்கப்பட்டு 4 ஆண்டுகள் ஆகின்றது. தமிழ்நாட்டிலே நடைபெறக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அல்லது அரசு அறிவிக்கக்கூடிய நல்ல திட்டங்களாக இருந்தாலும் அல்லது மக்களுக்கு அதாவது குரலற்றவர்களுடைய ஒரு குரலாக நாங்கள் நியூஸ் தமிழ் ஒலித்து ஆட்சியாளர்களுக்கும் அரசுக்கும் அதிகாரிகளுக்கும் மக்களுக்கும் ஒரு பாலமாக இருந்து செயல்பட்டு வருகின்றோம். அதன் காரணமாகத்தான் இந்த குறுகிய காலத்திலேயே தமிழ்நாட்டினுடைய ஒரு முன்னணி ஊடகமாக நியூஸ் தமிழ் இன்றைக்கு மாறி இருக்கின்றது. எனவே ஒரு சமூக பொறுப்புணர்வோடு எங்களுக்கு இருக்கக்கூடிய கடமையாக கருதி எத்தனையோ டிஆர்பி சார்ந்த பல விஷயங்கள் இருந்தாலும் கூட அதையெல்லாம் தவிர்த்து விட்டு இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கான நோக்கம் என்னவென்று சொன்னால், வழக்கமாக பல்வேறு நிகழ்ச்சிகளை நாம் பார்த்திருக்கலாம். அது மாநில அளவிலான நிகழ்ச்சிகளாக இருக்கும். அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் அல்லது செய்தி தொடர்பாளர்களை அழைத்து நிகழ்ச்சிகளை நடத்துவார்கள். ஆனால் உள்ளூர் அளவிலே இப்ப திண்டுக்கல் மாவட்ட அளவிலே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் அல்லது வேட்பாளர்கள் அல்லது முன்னாள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து பேசும்போதுதான் நாங்கள் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம் அல்லது நாங்கள் என்னென்ன கருத்துக்களை வைத்துக் கொண்டிருக்கிறோம், நீங்கள் ஏன் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று மக்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். அப்படி மக்களுக்கு ஒரு தெளிவு ஏற்படுத்துவதற்கான முயற்சி தான் இந்த நியூஸ் தமிழ் தேர்தல் பயணத்தினுடைய நோக்கம். எனவே இந்த பயணத்தினுடைய நோக்கம் குறித்து ஏற்கனவே ஆரம்பத்திலே அதிகமாக சொல்லியிருக்கிறோம். எனவே அனைவருடைய ஒத்துழைப்பும் வேண்டும் என்று உங்களை வேண்டி கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிக்குள் செல்கிறோம். திமுகவிலிருந்து வந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். அதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சார். ஒரு 2-3 கேள்வி இருக்கு, சார்ட்ட கேட்குறேன் சார். சார் சொல்லணும், இப்போ திண்டுக்கல்ல வந்து புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்படும் சொல்லியிருந்தீங்க. ஆனா இப்பதான் அதுக்கான டெண்டர் விடப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க சார். திண்டுக்கல் பேருந்து நிலையத்திற்கு இடம் தேர்வு செய்வதில் ஒரு பெரிய நெருக்கடியான சூழல் இருந்தது. இப்பொழுது கடந்த 6 மாதத்திற்கு முன்பு அதற்கான இடம் கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டு 74.89 கோடியில திட்ட மதிப்பீடு உறுதி செய்யப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டு டெண்டர் விடப்பட்டது. இதுல இன்னொரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப என்னன்னா, இப்ப டெண்டர் விட்ட இடத்துக்கும் பேருந்து நிலையம் அந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு ஒரு வழக்கு போட்டிருக்கதாக சொல்லியிருக்காங்க. எதுக்காக நான் இதை சொல்றேன்னா, இப்படித்தான் ஒரு திட்டத்துக்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கிறப்பையும் பல இடர்பாடுகள், பிறகு அந்த திட்டத்திற்கு அரசாணை வெளியிட்டதற்கு பிறகு இப்படிப்பட்ட இடர்பாடுகள் இருக்கிறது. எங்களை பொறுத்தளவில் திண்டுக்கல் பேருந்து நிலையம் அது புறநகர் பேருந்து நிலையம். அந்த இடத்துல என்ன பிரச்சனைனா, நிலத்தடி நீர் சரியில்லைன்னு சொல்லி மக்கள் சொல்றாங்க. நிலத்தடி நீரே சரியில்லாத இடத்துல நம்ம பேருந்து நிலையம் கொண்டு சுற்றி குடியிருப்புகள் வர முடியாது, வியாபாரிகள் வந்து கடைகள் கட்ட முடியாது, அது பயனற்றதா போயிடும்ல. சரி, ஒரே ஒரு விஷயம், சிடிபி பிளான்ட் இருக்கு. அந்த பிளான்ட்டுக்கு இப்ப அவார்டு கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த பிளான்ட் பெஸ்ட் பிளான்ட் இன்னைக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க, தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப அவங்க அந்த மேலாண்மையை கரெக்டா கையாளுறதுனால தான் அந்த பிளான்ட்டுக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 15 மாவட்டங்கள் போயிருக்கும். அது ஒரு 3 அல்லது 4 மாவட்டங்கள்ல மட்டும்தான் ஆக்கப்பூர்வமா அமைதியா, ஏன்னா வந்திருக்கக்கூடிய ஆடியன்ஸ் பல்வேறு கட்சிகளுடைய பிரதிநிதிகள் எங்க தலைவர் இப்படி சொல்லிட்டியா அப்படி சொல்லிட்டியான்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே இல்லாம இவங்க மக்களுக்காக பேசுறாங்க, இதை நம்ம ஆரோக்கியமா ரசிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்பா இருந்தீங்க. திண்டுக்கல் மாவட்ட மக்களுடைய அன்பையும் உங்களுடைய ஒத்துழைப்பையும் பார்த்து நியூஸ் தமிழ் பெருமை கொள்கிறது. மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சியில வந்து இந்த நிகழ்ச்சியை ஒரு வெற்றி நிகழ்ச்சியாக மாற்றுவதற்கு உதவிய 3 கட்சிகளினுடைய மிக சிறந்த ஆளுமைகள், இந்த திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய அந்த கட்சியினுடைய மிக மிக முக்கிய முகங்கள்ல ஒருவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த 3 பேருமே அந்த கட்சிகள்ல. எனவே அவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில பேசினது அப்படிங்கிறது ரொம்ப பெருமையான விஷயம். அவர்கள் கட்சிக்கு ஒரு நன்மை என்றாலும் கூட மக்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. இதன் மூலமா எந்தெந்த கட்சி என்னென்ன செஞ்சிருக்கிறாங்க, மக்களுக்காக என்ன போராட்டங்கள் செஞ்சிருக்கிறாங்க, என்ன நன்மையை கொடுத்திருக்கிறாங்க, இவங்க திரும்ப வந்தா என்னெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு கண்டிப்பா ஒரு பயனுள்ள வகையில அமைந்திருக்கும் என்று நினைக்கின்றோம். வந்திருந்த விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. குறிப்பா இந்த நிகழ்ச்சி இவ்வளவு அமைதியா நடைபெறுவதற்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பும் பாதுகாப்பும் கொடுத்த திண்டுக்கல் மாவட்ட காவலர்களுக்கு நியூஸ் தமிழ் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றது. நம்முடைய நியூஸ் தமிழுடைய ஒளிப்பதிவாளர்கள், தொழில்நுட்ப குழுவினர் மற்றும் வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் உட்பட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து நியூஸ் தமிழ் தேர்தல் பயண குழு விடைபெறுகிறது. நன்றி, வணக்கம்.